இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாம வந்து சேரும். வெல்கம் டு மசாலா ட்ரீட். சேஃபா சமைங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. நம்ம சேனல்ல ஒவ்வொரு வாரமும் 4 வகையான வீடியோக்கள் கிழமை வாரியாக பதிவேற்றப்படும். இந்த வார அசைவ உணவுல நாம பார்க்க போற ரெசிபி முட்டை பணியாரம். இதற்கு தேவையான பொருட்கள்: பேன்ல 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்குனதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கண்ணாடி மாதிரி ஆனதும் இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியா நறுக்குனதையும் சேர்த்துட்டு இதை ஒரு முறை வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு துருவி வச்சதையும் சேர்த்துடலாம். இது கூட 5-6 பீன்ஸ் பொடியா நறுக்குனதையும் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு 1 துருவனதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா பொடியா நறுக்குனதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். கேரட்ல விட்டமின் ஏ, பீட்டா கேரட்டின், விட்டமின் சி அதிகமா இருக்கு. விட்டமின் ஏ இருக்கிறதால கண் பொங்குதல் மற்றும் கண் பார்வை குறைபாடு வராமல் நம்மளை காப்பாத்தும். பீட்டா கேரட்டின் இருக்கிறதால கண் புரை நோய் வராமல் நம்மளை தடுக்கும். விட்டமின் சி இருக்கிறதால நம்ம எலும்புகளை வலுப்படுத்தி மூட்டு வீக்கத்தை குணமாக்கும். உருளைக்கிழங்குல நிறைய நார் சத்து, மாவு சத்து, விட்டமின்ஸ், பொட்டாசியம் அதிகமா இருக்கு. நம்ம உடம்புல இருக்க யூரிக் அமிலத்தையும் புளித்த நீரையும் கரைத்து வெளியேற்றி நம் உடம்பை சுத்தமா வச்சுக்க இது உதவுது. பீன்ஸ்ல நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதிகமா இருக்கு. இரத்த சோகை இருப்பவர்கள் பீன்ஸ் அதிகமா சாப்பிட்டா இரத்த சோகை சரியாயிடும். ஓரளவு வதக்கனா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். இப்ப இது கூட மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். இப்ப இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வேக விட்டுருங்க. இப்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்ப நம்மளோட மசாலா தயாராயிடுச்சு. ஒரு பவுல்ல 4 முட்டைய உடைச்சு ஊத்திக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மசாலால உப்பு சேர்த்துருக்கோம், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். முட்டையில அதிகப்படியான புரோட்டீன் இருக்கு. இதுல விட்டமின் ஏ, விட்டமின் B12, செலினியம் இருக்கிறதால நம்ம இம்யூன் சிஸ்டமை ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்க உதவுது. இப்போ இந்த முட்டை நல்லா கலந்துடுச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலை பொடியா நறுக்குனதை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கருவேப்பிலை இலை பொடியா நறுக்குனதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுல நம்ம ஏற்கனவே வேக வச்சு ஆற வச்ச காய்கறி மசாலாவை உள்ள சேர்த்துடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் சேர்த்துக்கோங்க. சூட்ல சேர்க்காதீங்க, இல்லைன்னா முட்டை திரி திரியா ஆயிடும். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இந்த காயும் நம்ம சேர்த்திருக்க முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்மளோட முட்டை மசாலா சூப்பரா தயாராயிடுச்சு. பணியார பேன்ல எல்லா குழிலையும் கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்போ இதில் ஒவ்வொரு குழியாக நம்ம முட்டை மசாலாவை உள்ளே வச்சிருங்க.
இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பூனாக உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சு திருப்பிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுறோம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. இதை திருப்பி போட்டுட்டு இன்னொரு பக்கமும் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சிருங்க. பாருங்க நம்மளோட முட்டை பணியாரம் எவ்வளோ சூப்பராக தயாராகிருக்குன்னு. ரொம்ப ரொம்ப சுவையான ஆரோக்கியமான இந்த முட்டை பணியாரத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.